வணக்கம் நண்பர்களே. நான் இன்னைக்கு ஒரு சில வரிகளை சொல்ல விரும்புகிறேன். தியானத்தை பற்றி தான் இதுவும். நேற்றுக்கு நான் சொல்லியிருந்தேன் சில கவனிப்பு முறைகளை. அதிலிருந்தே தொடங்குறேன். அதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நீல நிறம் தெரியும்னு சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் ஜோதி உள்ளுக்குள்ளே உட்காருன்னு சொல்லியிருப்பேன். அதுலேருந்தே ஆரம்பிக்கிறேன். நண்பர்களே, அதாவது அந்த ஜோதி பார்த்தீங்கன்னாக்கா, ஜோதி பார்க்க உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள், அதாவது அந்த ஜோதி கண்ண மூடுனதுக்கப்புறம் உங்களுக்குள்ள தெரியுது இல்லைங்களா? அது அதிக நேரம் தெரிய ரொம்ப நாள் எடுக்கும். ஆனா, இந்த நீல நிறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சீக்கிரமாவே தோண ஆரம்பிச்சுரும். இது போக தினமும் நீங்க தியானம் செய்யறதுக்கு காலையில தான் செய்யணும், மாலையில தான் செய்யணும்னு கிடையாது. அதாவது நம்ம உடல் வெ வெயிட் இழந்து இருக்கணும். அதாவது அதிக எடை இல்லாம, அதாவது உணவுகள கம்மியா இருந்து, மூச்சு காற்று நல்லா சௌகரியமா உள்ளுக்குள்ள போயிட்டு வெளிய வர்ற மாரி இருக்கணும். அந்த மாரி இருக்கும்போது, நீங்க எங்க வேணாலும், எப்ப வேணாலும் தியானம் பண்ணலாம். ஆனா முடிஞ்ச அளவுக்கு ஒரே நேரத்துல பண்ணீங்கன்னாக்கா, அது உங்களுக்கு சீக்கிரமா சித்திக்க உங்களுக்கு சீக்கிரமா நீங்க அந்த உணர்வுகள அனுபவிப்பீங்க. ஒரே நேரத்துல பண்ணீங்க அப்டின்னா. சும்மா ஒண்ணும் இல்ல. நீங்க எங்க பஸ்ல போனீங்கனாலும் சரி, ட்ரெயின்ல போனீங்கனாலும் சரி, இல்ல தனியா எங்கேயாச்சும் டிவி பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் சரி, இல்ல எங்க நீங்க உட்கார்ந்துகிட்டு இருந்தீங்கனாலும் சரி, அந்த நேரங்கள்ல ஒண்ணுமே பண்ண வேண்டாம். உங்களுக்குள்ள வர்ற அந்த மூச்சு காற்ற மட்டும் கவனிக்க ஆரம்பிங்க. அந்த மூச்சு காத்த கவனிச்சீங்க அப்டின்னா, அது வந்துட்டு வந்துட்டு போகும். அது போகும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு கட்டத்துல அதுவே சிறுசாகும். இது நீங்க தியானத்துல, அதாவது சப்பலாங்கோல் போட்டு நேரா முதுகு நேரா உட்கார்ந்தாதான் இந்த மாதிரி நடக்கும்னு கிடையாது. நீங்க எப்படி பார்த்தீங்கன்னாலும் உங்களோட மைண்ட் கண்ட்ரோல் தான். அதாவது உங்களோட சிந்தனை அனைத்தையும் அந்த மூச்சு காத்து மேல வச்சீங்க அப்படின்னா, கண்களை திறந்து கொண்டோ அல்லது கண்களை மூடிக்கொண்டு எப்படி இருந்தாலும் சரி, எந்த நேரத்திலும் சரி, இந்த மூச்சு காற்றின் மீது கவனம் வைத்துக் கொண்டே இருந்தீர்களே ஆனால், சரியாக நம்ம புருவத்திற்கும் மூக்குக்கும் அந்த நடு பகுதியை பொட்டு வைப்பதற்கு கீழே, நாம் நெத்தியில் பொட்டு வைப்போம் இல்லைங்களா, அதற்கு கீழே 2 கண்களுக்கு நடுவிலே அந்த இடத்தில் எறும்பு ஊறுவதை போன்று ஒரு உணர்வு உங்களுக்கு வரும். அது உங்களுக்கு சுகமாகத்தான் இருக்கும். எனக்கு சுகமாகத்தான் அது இருந்தது. ஆதலால் சொல்கிறேன், உங்களுக்கும் அது சுகமாகத்தான் இருக்கும். அந்த உணர்வு என்பது நீங்கள் கொஞ்ச நாளைக்கு இந்த மூச்சுக்காற்றை நீங்கள் கவனிக்கும் பொழுதுதான் உருவாகும். ஆனால் நீங்கள் ஒரு சில நாட்களில் தியானம் உங்களை ஆட்கொள்ளும் பொழுது வெகு விரைவில் அந்த உணர்வு என்பது தானாகவே தன்னிச்சையாகவே உங்களுக்குள் தோன்றும். அந்த உணர்வு, அதாவது எறும்பு ஊறுவதை போல. இந்த எறும்பு ஊறுவதை போல உங்களுக்கு அந்த உணர்வுகள் தோன்றும் போதே நீங்கள் தியானத்தில் சரியான படிநிலையை, சரியான நேர்கோட்டில் செல்கிறீர்கள் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளலாம். அப்பொழுது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும், சைவம் அசைவம், பீடி சிகரெட்டு சாராயம் இதையெல்லாம் குடிக்கும் பொழுதும் அதை குடிக்காத போதும் என்ன நடக்கிறது அப்படின்னு எல்லாமே தெரிய வரும். முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட காலையில நேரத்துல பண்ணீங்கனாலும் சரி, இல்லைன்னா எந்த நேரம் உங்களுக்கு சாட்டிஸ்பேஷனா இருக்கோ, எந்த நேரத்துல நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களோ அந்த மாதிரி நேரத்திலேயே பண்றதுக்கு பாருங்க. கண்டிப்பா தியானத்துல நீங்க வெற்றி பெறுவீங்க. தியானத்துல காசோ பணமோ வேற எதுவோ உங்களுக்கு கிடைக்க போறதில்ல. ஆனா உங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் உங்களை நீங்க யாரும் தெரிஞ்சுக்குவீங்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்களை யாரும் தெரிஞ்சுக்குவீங்க, இந்த உலகத்துக்கும் நமக்கு என்ன பந்தம்னு தெரிஞ்சுக்குவீங்க. இது எல்லாமே வெகு விரைவிலே நடக்கும். கண்டிப்பா எல்லாரும் தியானம் பண்ணுங்க. நல்லா இருங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே. நான் ஏதாவது பேசுறதுல எதனா தப்பா உங்களுக்கு புரிஞ்சதுன்னா, அதாவது தப்பா தெரிஞ்சதுன்னா, நான் பேசுறது சரியில்லைன்னா என்னை மன்னிச்சிருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.